இந்த அறநிலையத்துறைக்கு ஒன்னே ஒன்று சார், 1.25 லட்சம் கோடி கடன், 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க என்ன? அதுக்கப்புறம் சொத்து வரி, மின்சார கட்டணம், எல்லா வரி, குப்பைக்கு கூட வரியை போட்டு நீங்கள் வரி ஏற்றினது மூலமாக கிடைச்ச வருமானம் மட்டுமே 1,18,00,000, 1,00,000 ஆமாம் 1,18,00,000 கோடி வருவாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் கட்டுக்கட்டாக பக்தர்கள் காணியை கொடுத்த தங்கத்தை போய் உருக்கி வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி 18 கோடியை எடுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் போக உயர்கல்வித்துறைக்குன்னே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல. இதெல்லாம் பணம் இல்லை, இவ்வளோ பணம் இல்லை. 4 லட்சம் கோடி கடன் வாங்கின பணம் பத்தலை, நீங்கள் எப்பெல்லாம் டேக்ஸ் ஏற்றி வந்த வருமானம் பத்தலை, தங்கத்தை கொண்டு போய் அடமானம் பண்ணி வச்சு அதில் காசு பத்தாமல் கோயில் நிதியிலேருந்து எடுக்கிறோன்னு சொல்கிறது ஏற்புடையதாக இருக்குமோ? இதைத்தான் கேட்குறாரு. இல்லை அடிப்படை இல்லை சார், அதுக்கு முன்னுதாரணம் இபிஎஸ் காலத்தில் இருந்திருக்குன்றாங்க சார். கஜானா எப்போ காலியாக இருக்கோ அப்போ நம்ம எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது சார். சுதந்திரத்துலேருந்து இது வரைக்குமே தமிழ்நாட்டோட கடன் 5,18,00,000 தான் சார். இவங்க ஆட்சிக்கு 4 வருஷம் 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க சார். 75 ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கிய கடனை வெறும் 4 ஆண்டுகள் வாங்கி சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பவும் நிதி பத்தில கோயில் உண்டியில தான் காசு எடுத்து கல்லூரி கட்டுவேன் அப்படின்னா அந்த நிதி நிர்வாகத்தை தானே கேள்வி கேட்கிறாரு. எங்கேயோ கல்லூரி கட்ட வேண்டாம்னு சொல்றாரு, கல்லூரி கட்டி தவறுன்னு சொல்றாரா? அதை சொல்லலையே. நீங்க அந்த நிதி மேலாண்மை தானே கேள்வி கேட்கிறாரு. அப்ப உங்களோட நடவடிக்கை நிதி மேலாண்மை சரியா இல்லைங்கிறனால அந்த நடவடிக்கை தானே தப்புன்னு சொல்றாரு. அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. அதுக்கு உடனே ஆர்எஸ்எஸ் மாதிரி பேசுறாங்க, பாஜக மாதிரி பேசுறாங்க, இது மாதிரி பேசுறாங்க. பதில் சொல்லணும்ல. இல்ல சார், பாஜக கேட்ட கேள்வி, ஆர்எஸ்எஸ் கேட்ட கேள்வி, 4 லட்சம் அந்த குரலை இன்னைக்கு இபிஎஸ் பேசுறான்னு தானே சார் குற்றச்சாட்டு. ஒரே ஒரு குறுக்கீடு அடிப்படை ஹெச் ராஜா என்ன சொன்னாரோ இன்னைக்கு இபிஎஸ் சொல்றாருன்னு குற்றச்சாட்டு முடிச்சு சேச்சல். இல்ல பாஜகவினுடைய ஒரே கேள்வி, அரசுக்கு அறநிலையத்துறை கோவில்ல என்ன வேலை? அரசே அறநிலையத்துறையிலிருந்து வெளியேறுன்னு அவங்க சொல்றாங்க. எடப்பாடியார் அதை சொல்லவே இல்லையே. அறநிலையத்துறை தனியா இருக்கணும், அரசு வெளியேறணும் எங்கேயோ சொன்னாரா? அப்படி சொன்னா நீங்க சொல்லலாம். அவர் என்ன கேட்டாரு? நிதி மேலாண்மையை கேட்கிறாரு, நிதி நிர்வாகத்தை கேள்வி கேட்கிறாரு. அது எப்படி கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? இது எப்படி பாஜக குரலாம்? ஓகே, இன்னொன்னு கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் கிடையாது. இங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. இது கொள்கையில் ஒன்றாக இருக்கக்கூடிய கூட்டணி எதுக்கு முயற்சி பண்றாங்க? இவ்வளவு முயற்சி பண்றாங்க. சரி கேப்போம், பதில் இல்ல. எதுக்கு இப்படி சமாளிக்கணும்? எதுக்கு இப்படி அவதூறு பேசணும்? ஓகே, பதில் திருச்சி சொல்றீங்க, சொல்லாதத. அதாவது வீடியோ பார்த்தா தெரியும், நான் அதை பேசினா தப்பாயிடும், அதனால நான் பேசல. பணத்தை பார்த்தா அப்படியே உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி உறுத்துது. அப்ப இதெல்லாம் என்ன வார்த்தை? அதாவது நிதி மேலாண்மையை பத்தி நீங்க விவாதம் வைங்க, நான் வைக்கிறேன். அதாவது இப்ப தந்தி டிவிக்கு ஒரு குறிப்பிட்ட கடன் இருக்கும், ஆனா அதுக்கான ரெவென்யூ அதுக்கு ஈக்குவலா இருக்கா? ஒரு சட்டம் இருக்கு. நீங்க நாங்க நினைச்ச மாதிரி கடன் வாங்கிட முடியாது. இருங்க, கடன் வாங்காம யாரும் சார், அது பொது தன்மை. ஆமா, அரசு கடன் வாங்குது, அதை விட்டுருங்க. அதாவது அவரும் ஒரு ஃபினான்ஸ் படிச்சவர் தான், அவருக்கு தெரியும் ஜிடிபி டு டெட் ரேஷியோ, நாட்டுடைய வளர்ச்சிக்கும் கடனுக்கும் என்ன அளவு இருக்கு அப்படின்றப்ப தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ கடன் வாங்குறதுனால பொருளாதாரம் அதிகரித்திருக்கிறது, வளர்ச்சி வந்திருக்கிறது, அடித்தட்டு மக்கள் வளர்ந்துருக்கிறார்கள், தொழில் நிறுவனம் வளர்ந்துருக்கு. அப்படின்ற காரணத்தினால தான் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்காமல் நாங்கள் இப்போ கடன் வாங்கி வளர்ச்சி இல்லைன்னா ஏற்றுக்கலாம். கடன் வாங்குகிறோம், தமிழ்நாடு வளருது. இப்போ கடன் தான் பிரச்சனை அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிக்கணும். மோடி 100 லட்சம் கோடி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 2014 வரை 40 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவுடைய கடன் இன்னைக்கு 180 லட்சம் கோடியாக வாங்கியிருக்கார் மோடி. அப்படின்னா அது தவறான நிர்வாகமா? நீங்க கண்டிப்பீங்களா மோடியை? ஆனா அங்க வரும்போது நிர்வாகம் சார்ந்தா போயிடும். ஆனா திமுக மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால நாங்க கடன் வாங்கி மக்களுக்கு பல நன்மைகளை செய்து பல தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து இங்க வளர்ச்சியை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பொறுக்கல. நாங்க ஏதோ அறநிலைத்துறை பணத்தை எடுத்து தான் ஒரே ஒரு கல்லூரியை கட்டின மாதிரி இங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க. நாங்க ஆட்சிக்கு 41 கலை அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி இருக்கின்றோம். அது அறநிலைத்துறையுடைய பணத்துல இருந்து எடுத்தோம். இங்க ஒரு பணம் இருக்குது. அறநிலைத்துறையில நீங்க செஞ்சதை நாங்க செஞ்சா கேள்வி, உங்களுக்கு சரியான நிதி மேலாண்மை தெரிஞ்சதா இந்த பணத்தை கை வச்சிருக்க மாட்டீங்க இல்லைங்க. அப்ப எடப்பாடி பண்ணது நிதி மேலாண்மை தெரியாமலா? அப்ப பணம் இல்லாம திவாலாயிடுச்சா எம்ஜிஆர் அரசாங்கம்? பாலிடெக்னிக் அறநிலைத்துறையில இருந்து பணம் எடுத்தார்ல, அவர் சொன்னதுதான். நிதியே இல்லாதப்ப அப்படி எடுக்கலாம் அப்படின்னா அப்ப எம்ஜிஆர் எடுத்தப்ப நிதி இல்லாம இருந்துச்சா? 2017 எடப்பாடி பழனிசாமி அந்த பழனி கோயிலுடைய கல்லூரியை கட்டும் போது நிதி இல்லாம போயிடுச்சா? நீங்க வரும்போது மாத்தி பேசுறீங்க சார். பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சா ஒரு வருஷம் பேசுவீங்க, பாஜகவுடைய கூட்டணியில இருந்து வெளியே வந்தா வேற ஒரு வருஷம் பேசுவீங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க மேலாண்மையை பத்தி எல்லாம் எங்களுக்கு வகுப்பு எடுக்காதீங்க. உரிமையை மீட்டாராம் காவேரி. ஏங்க வாரியம், தமிழ்நாடு மக்கள் கேட்டது வாரியம்.
நீங்க ஆணையத்தை வாங்கிட்டு இன்னும் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். ஆணையத்தை அமைச்சு என்ன செய்ய முடிஞ்சது? சுதந்திரமா தண்ணியை திறக்க முடியுதா? முடியலையே. இல்ல, அதிகாரம் ஒண்ணு கிடையாது. வாரியத்திற்கு நீதிமன்றத்துக்கான போர்ட் ஹேஸ் தி ஜுடிஷியல் பவர். கமிஷனுக்கு பரிந்துரை மட்டும் தான் செய்ய முடியும். இதை வாங்கிட்டு வந்துட்டு நாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை குழி தோண்டி புதைச்சிங்க காவிரி விவகாரத்துல. நாங்க இன்னும் அந்த ஸ்டாண்ட்ல தான் திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பதான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் வரேங்க. நாங்க கேட்டது வாரியம், நீங்கள் கொடுத்தது ஆணையம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆணையத்துடைய பவர் என்ன, வாரியத்துடைய பவர் என்னன்னு சாமானியர்களுக்கும் தெரியும். நீங்க ஆணையத்தை வாங்கிட்டு வந்துட்டு அதை நாங்க எங்களுடைய சாதனை நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அவர் தங்கவரதராஜன் போய் விவசாயிகள் மீது குண்டர் சொன்னோம். ஏங்க, போராடிய விவசாயிகள் மீது உங்களுடைய உள்துறை இணை அமைச்சருடைய மகள் வேன் ஏத்தி கொண்டாருங்க 4 பேரை. அவரை எந்த வேகத்துல நீங்க அவரை கைது பண்ணீங்க? அப்ப உங்கள் முதுகில் இவ்வளவு அழகு வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் வரேன். விலையேற்றத்தை பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்னாரு, பணவீக்கம்னு. அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு பேசினா ஒரு டேட்டா இருக்கணும், ஒரு உலகளாவிய அளவுல ஒப்புக்கொண்ட ஒரு அடிப்படையில சொல்லணும். நீங்க இங்க பணவீக்கம் இருக்குன்றீங்க. நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வெளியிடக்கூடிய டேட்டால பணவீக்கத்தில் தமிழ்நாடும் கேரளாவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இங்க பெரிய பணவீக்கம் இல்லைன்றீங்க. அப்ப நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல பாஜக பொய் சொல்லுதா? அடுத்தது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. என்சிஆர்பி டேட்டா எடுத்தா அதிமுக உடைய உங்களுடைய ஆட்சியை விட சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அப்ப நீங்க நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்காக நீங்க 2 பேர் சேர்ந்து வேற வேஷத்தை போட்டு மக்களை திசை மாற்றக்கூடிய வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டிபேட் நீங்க நேர்மையா ஒரு பதில் சொல்வார். சத்யன், நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்த, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறுக்கீடு கூட நான் இல்ல, ஏன்னா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் பேசுறேன், அது பதில் இல்லன்னா இப்படி பதற்றமாய் நடுவுல வரது இதெல்லாம் நடக்கும். இல்ல, அமைதியா இருக்கணும். உங்களுடைய வாதத்துக்கு எங்களுக்கு பதற்றம் இல்ல. சின்னவரை பத்தி பேசிட்டு இருந்தாரு. நாங்க இது யார் சார்? இந்த படத்துல இருக்கிற மித்துன் யார் சார்? இவருக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி இருங்க, அவர் பேசுனதுனால நான் பேசுறேன். நீ சம்பந்தமே இல்லாம கொள்ளு பேரன்னு இழுத்தார்ல, மித்துன் யார் சார்? போட்டோ ஜூம் பண்ணுங்க சார். இவர் ஏன் சார் இந்த சாவியை வாங்குறாரு? இவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அதிமுகவுக்கும் இவர் ஏதோ பொறுப்புல இருக்காரா? பிரச்சாரத்தை மேலாண்மை பண்ற இடத்துல இருக்காரா? சாவி ஏங்க இவர் கையில குடுக்குறீங்க? வண்டி சாவி வாங்குறது என்ன சார்? வண்டி சாவி யாரு கட்சியில பதவி வாங்குனா சார் கேட்கணும். ஐயா, அது கட்சி வண்டிங்க. கட்சி வண்டி எதுக்குங்க? ஏன் வேற யாருமே இல்லையா அவர் சாவி வாங்குறதுக்கு? மித்துன் தான் வாங்கணுமா? அப்ப இது வாரிசு அரசியல் கணக்குல வராதா? ஏங்க, ரிமோட் கண்ட்ரோலா செயல்பட்டு இருக்காரு. நாங்களாவது நேரடியா செயற்குழுல வரோம், பொதுக்குழுல வரோம், தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க இதெல்லாம் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பதில் சொல்லுங்க. வேற யாரு? ஏன் சத்யனுக்கு தகுதி இல்லையா அந்த சாவி வாங்குறதுக்கு? இவ்வளவு நாளா டிவில கட்சியில கத்திக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லாத தகுதி மித்துனுக்கு வருது. மித்துன் போய் இந்த வண்டியை சாவி கொடுத்து வாங்குறாரு. என்ன விமர்சனம்ன்றதான கேள்வி. சத்யன் கார்கே, கொஞ்சம் வரலாறு படிக்கட்டும் கார்கே. பக்தவச்சலம் திருத்தணியில காலேஜ் எந்த கட்டமைப்பில் ஆரம்பிச்சாரு, எங்கிருந்து திருத்தணி கோயில நிதி எடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது, அதன் தொடர்ச்சியாக பொன்முளச்செம்மல் எடுத்து கஜானா காலிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிடும். இன்னொன்னு, 59 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகங்கள்னு அளித்த எடப்பாடியார் கஜானாலேருந்து 1 ரூபா எடுக்கல. கோயில் உண்டியல் காசு 1 ரூபா எடுக்கல. அதுதான் ஆளுமை கார்த்திக். அதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அப்போ நீங்க எல்லாருடைய ஆட்சியில இருக்கு நம்பர்ஸ் இருக்கு சார். யாருடைய ஆட்சியில வந்திருக்கு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்போ கம்பேரிசன் அப்படிதான் நாங்க பண்ண முடியும் கார்கே. இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே மாதிரி ஒரு செயல்பாடு ஆட்சி காலத்தில் நடக்கும்பொழுது எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு தானே கேட்க முடியும் நாம. காவேரிக்கு என்ன பண்ணான்னு வாய் கூசாம கேட்கிறாரு. பிரதர், அரசியல் இதழ் கூட வெளியிட பிரதர், நீங்க 2008 வந்ததை காங்கிரஸ் அவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்க. இப்ப மேகதாதுக்கு எவ்வளவு கண்டன அறிக்கை கொடுத்தீங்க நீங்க? பிரதர், மேகதாதுக்கு எவ்வளவு கண்டன அறிக்கை கொடுத்தீங்க நீங்க? முக ஸ்டாலின் எவ்வளவு கண்டன அறிக்கை கொடுத்தாரு மேகதாதுக்கு? சுருக்கமா சார், வாய் மூடி மௌனியா தானே இருக்கீங்க இது வரைக்கும். கர்நாடகா பட்ஜெட்டை ஒதுக்கியாச்சு, அணை கட்ட போறாங்க, இடம் பார்த்தாச்சுன்னு எல்லாம் சொல்லியாச்சு, அமைதியா தானே இருக்கீங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம், சஞ்சய் மண்டலத்துக்கு மிக அற்புதமான திட்டம், ஆனா ஆய்வுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லி பேக் அடிச்சது யாரு? இல்ல, இப்போ நீங்க தமிழக உரிமை மீட்டோன்னு ஒரு லிஸ்ட் ஒன்னு கொடுங்களேன் பார்க்கலாம். இப்போ பேசுவோம். இத்தனை கொடுத்த நீங்க சொல்ற மாதிரி சார் கேப்போம். என்ன உரிமை மீட்னீங்க? கச்சத்தீவு ஒரே ஒரு பாயிண்ட், தனிநபர் விமர்சனம் வேண்டாம், எனக்கு பேச தெரியும். இல்ல ப்ளீஸ் ஒரே நிமிஷம் தரவு தான் கேக்குறேன். தண்ணி உங்களுக்கு துப்புல அப்ப உடனே திராவிட முன்னேற்ற கழகம்
தலைப்புக்கு வெளியே இருக்க எல்லாத்தையும் பேசிட்டு போய் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அவர் மன நிம்மதி அடையட்டும். ஆனா மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி கூட நேர்மையா நேரடியா மிக்குடைய கேள்வி நான் துணை முதலமைச்சரை டிஃபெண்ட் பண்ணேன், நான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் டிஃபெண்ட் பண்ண மாதிரி இதை டிஃபெண்ட் பண்ண சொல்லுங்க. சத்தியம் முடிச்சிட்டோம்.